ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். பொதுவாவே நிறைய பயிற்சிகள் இருந்தாலும் சனி பயிற்சி வந்தாலே போதும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆக போதோ நம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பயம் ஏன்னு நினைக்கிறீங்க மேம்? சனி பயிற்சி வந்தாலே பொதுவா சனி நீதிமான்மா, ரொம்ப உண்மையா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கவங்களை பார்த்தா நிறைய பேருக்கு பயம் இருக்கதான் செய்யும். மனுஷால பார்த்தாலே அப்படி. இப்ப சனீஸ்வரன் அப்படின்னும் போது ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். அவனுக்கு கரிசனெல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, என் வீட்லயே ஒரு மெம்பரா இருந்தாலும் உனக்கு உரிய காலம் நான் பீடிக்கணும் அப்படின்னு போது பீடிச்சு அதுக்கான பலன்களை அவர் கொடுப்பார். நல்ல பலன்கள் அப்படின்னா எல்லாரும் குறை வைக்காம அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருவார். புரியுதுங்களா? கெட்ட பலன்கள் அப்படின்னாலும் மிச்சம் சொச்சம் வைக்க மாட்டார், கரெக்டா கொடுத்துருவார். தர்ம கர்மாதிபன் மாமன், அதனால பாம்புன்னா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சனீஸ்வரனா உலகமே நடுங்கும். ஒன்னும் இல்ல, இப்ப 6/3/2026 சனி பயிற்சி இல்லைங்களா? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் நம்ம திருநள்ளாறு பக்கம் கூட நம்மளால போக முடியாது. அது பாத்தீங்கன்னா ஒரு முறை நாங்க அந்த சனி பயிற்சி கிட்ட போயிட்டோம். எங்கன்னா ஒரு 10 தெரு பாத்தீங்கன்னா லைன் நிக்குதுமா, பார்க்க முடியல அவரு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு பயம். யாருக்கெல்லாம் சனி நல்லாலே அவங்களும் அங்க போய் அன்னைக்கு சனீஸ்வரனை பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா சனீஸ்வரனை பாக்குறத விட தர்பாரண்யேஸ்வரரை பாக்கணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். நிறைய மக்கள் இப்ப என்ன பண்றாங்க, நேரா போறாங்க, சனி பகவானை பாத்துடுறாங்க, வந்துடுறாங்க. ஆனா தர்பாரண்யேஸ்வரை பாக்கணும், அம்பிகைய பாக்கணும், அதுக்கப்புறம் சனீஸ்வரனை வழிபாடு பண்ணிட்டு அந்த பலன் முழுதும் பலன் கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த சனி பயிற்சி வந்ததுனால ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த பயிற்சி என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படின்னு பாக்கலாமா மேம்? அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் மேம்? பொதுவா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பாத்தீங்கன்னா 3 மற்றும் 4 அதிபன். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானம், அவங்களோட முயற்சி ஸ்தானம், அதுக்கும் சனிதான் அதிபன். அதே மாதிரி 4ஆம் பாவம் சுகஸ்தானம், அதுக்கும் சனிதான் அதிபன். இப்ப சனி மீனத்துல பயிற்சியாகி இருக்காரு இல்லைங்களா? மீனம் விருச்சிகத்துக்கு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், தர்ம கர்மாதிபன் 5ஆம் பாவத்துல. இது வரைக்கும் நீ எத்தனை பொறுப்பு எடுத்திருப்ப? அத்துணை பொறுப்புலயும் என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்ப, அத்துணை நல்ல கர்மாக்களையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 5ஆம் பாவத்துல அமர்ந்திருக்க சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சம சனி அப்படிப்பாங்க. பேர்லயே இருக்கு இல்லைங்களா? பஞ்சம சனி, பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய சனியா வந்திருக்கான். உனக்கு எதுக்கு பஞ்சம்? சாப்பாட்டுக்கு பஞ்சமா? சாப்பாடுமா எல்லா ராசிகள்லயும் நல்ல ஹைஃபையான பர்சனாலிட்டிஸும் இருக்காங்க, அடிமட்ட லெவல்ல ரொம்ப ஏழ்மையில இருக்கவங்களும் இருக்காங்க இல்லைங்களா? இப்ப ரொம்ப ஏழ்மையில இருக்க விருச்சிக ராசி அன்பர், எனக்கு சாப்பாடுதான் பிரச்சனை, 3 நேரம் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல, அந்த பஞ்சம் போக்கிடுவார் சனி. அதே மாதிரி எனக்கு நல்ல உறவு முறைகள் பஞ்சம், உறவு முறைகள் அப்படின்றது கிடைக்கும். எனக்கு நல்ல, அதாவது வேலைக்கு பஞ்சம், நல்ல வேலை கிடைக்கும். எனக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான எண்ணம் இருந்துச்சு, அந்த எண்ணம் நிறைவேறாத இருக்கிற பஞ்சம், அந்த பஞ்சங்களை போக்கிடுவார். இப்படி எல்லா விதத்திலயும் பஞ்சங்களை போக்கக்கூடிய பொசிஷன்ல அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாம 3ஆம் பாவத்து அதிபன் அப்படின் போது தம்பி தங்கச்சி நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. என் தம்பி எல்லாம் பிரிஞ்சு 10 வருஷம் ஆகுதுமா, இந்த காலகட்டம் பேசவே மாட்டேங்கிறான், இந்த காலகட்டம் அவனே பேசுவோம், நம்ம பேசுவோம். என்ன இருந்தாலும் பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் இல்லம்மா. என்ன இருந்தாலும் ரத்த சொந்தம் அப்படின்றது 20 வருஷம் பேசலன்னா கூட அடுத்து பேசினா நம்ம மனசு பேசலன்னு நினைக்க அதாவது பேசவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சா கூட நம்மள அறியாம பேசுவோம், விட்டாலும் தன் சதையாடும், அந்த கதை தான். அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய காலகட்டம். பொதுவா எல்லா நேரமும் நம்ம செய்யற முயற்சி எல்லாம் ஃபேவர் ஆயிட்டா நம்மளுக்கு பிளஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கறது இல்ல. சில நேரங்கள் இருக்கும் நம்ம ரொம்ப இது நடக்கவே நடக்காதுன்னு ஒரு முயற்சி பண்ணிருப்போம், அது சக்சஸ் ஆகும். அந்த மாதிரி எனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தாலும் நீ இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ண சக்சஸ் ஆகும் கண்டிப்பா. ஓகேங்களா? நம்மளோட நெய்பர்ஸோட நம்மளுக்கு நல்ல உறவு முறை அப்படின்றதுக்கும், சின்ன சின்ன லெவல்ல டூர் போறது, வெளிநாடு போறது, இங்க இருந்து பத்துமலை முருகனை போய் பாத்துட்டு வரணும், போய் பாத்துட்டு வருவேன். இங்க இருந்து நான் கோவா போயிட்டு வரணும், இதான் என்னோட ஆசை, போயிட்டு வா. அதே மாதிரி குட்டி குட்டி லெவல்லையாவது கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகரிக்கும். நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், எங்க அம்மா கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். எங்க அம்மாவே என் காலேஜ்க்கு பார்த்தாங்க. நான் இன்னும் காலேஜ் படிக்கிற பிள்ளைதான், பிள்ளைகள்லாம் நல்ல கார் வச்சுங்குதுங்க. எங்க அம்மாக்கே என்ன தோணுச்சோ என்னன்னு தெரியல, எங்களுக்கு வசதி இருக்கு, வாக்கண்ணு கார் வாங்கலாம், எங்களுக்கு வசதியே இல்ல, லோன் போட்டுனா கார் வாங்கிக்கலாம், நான் கட்டிக்கிறேன் கண்ணு. கூட்டிட்டு போய் கார் வாங்கணும்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க போன உடனே சிம்பிளா கார் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைச்சா ஒரு லக்ஸரிஸ் கார் 21 லட்சம் ரூபாய் கார் எனக்கு வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம், ஒரு எனக்கு ஆசைப்பட்டது நல்ல பல்கா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய இளவு வயசு வச்சுக்கிற சேர்ந்துக்கலாம் இருந்தா லவ் வரும், காதல் வரும். சனி காதல்லாம் கெடுக்க மாட்டார். அவங்க ஒரு இப்ப 3 வருஷமா நீட் எழுதிங்கிறங்க, 4 வருஷமா நீட் எழுதிங்கிற, மெடிக்கல் சீட்டே கிடைக்கல, 5ல சனி, பஞ்சம சனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்த அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான உன்னோட டெஸ்டினியை நீ அடைவ, எந்த விதத்திலயும் டவுட் வேண்டாம். பிள்ளைங்களால இருந்து வந்த பலவிதமான தொல்லைகள், என் பிள்ளைதான் எனக்கு பெரிய பிரச்சனை, இவ்வளவு நாள் நான் அதுகிட்ட அனுபவிச்சது என்ன அப்படின்னா என் நெஞ்சில 4 பாறாங்கல்ல வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப 4 பாறாங்கல்லையும் இறக்கி வச்சுட்டு ஒரு பஞ்சமத்தையை வச்சா எப்படி இருக்கும்?
ஒரு பஞ்ச மூட்டை வச்சிருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்ன ஆஸ்வாசப்படுத்திக்கிறேன். பூர்வீகத்துல சொத்து எல்லாம் நிறைய இருந்துச்சு, என் கைக்கு வந்து சேரவே இல்லை. கோர்ட்டு 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 நடந்து நடந்து நான் சலிச்சு போயிட்டேன். இப்ப ஜட்மெண்ட் எனக்கு ஃபேவரா வந்து அந்த சொத்து பத்தி என் கைக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புமா எல்லாமே பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். மாணவர்களுக்கு கூட சொன்னீங்க நீட் தேர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? தொழில் பண்றவங்களும்மா தொழில்ல கொஞ்சம் முயற்சி அப்படின்றது வச்சாங்க அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிளானட் சூப்பரா இருக்கா சனி பகவான், நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன், என் தொழில் மேன்மை முன்னேற்றம் அடைவான், அந்த மாதிரி ஜாதகங்களும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி சுய ஜாதகத்தை பார்க்கும் போதே நான் பெருசா எதுவுமே செய்வேனா, எல்லாம் இங்க எனக்கு எங்க அப்பாவே சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. எங்க அப்பாவே ஏறக்குறைய 500 கோடி 1000 கோடி வச்சிட்டு இருக்காருங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம். அந்த மாதிரி ஜாதகங்களும் இருக்கதான் செய்யுது. பட் சாமானிய மக்களோட விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இப்ப சனி நல்லா இருக்கான், நான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா முன்னேற்றம் அப்படின்றது உறுதி. நான் ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றேன், ரொம்ப நாளா கிளரிக்கல் போஸ்ட்லயே இருக்கேன். இந்த காலகட்டம் என்னோட ஹையர் அபிஷியலுக்கு என்னோட திறமை தெரிய ஆரம்பிக்கும், என்னோட கெப்பாபிலிட்டி புரியும், எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட். இப்ப ஒரு கிளர்க்கா இருக்கவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீனியர் கிளர்க்கா போறாங்கன்னா அதே சம்பளமா கொடுப்பாங்க இல்ல இல்லீங்களா? 1000 ரூபாயாவது அட்லீஸ்ட் கொடுப்பாங்க இல்லீங்களா, ஏத்துப்பாங்க இல்லீங்களா? அந்த மாதிரி ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் இவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வரும், வேலையில முன்னேற்றம் அப்படின்றது வரும். கண்டிப்பா. இப்போ வந்துட்டு திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி இருக்குன்னு? திருநங்கைகளா இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளா இருந்தாலும் அவங்களோட பூர்வீகத்துல அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அவங்க குழந்தைங்க பிறந்து வளரும் போது நார்மலா தான் வளர்றாங்க. அது திருநங்கைகளா இருந்தாலும் திருநம்பிகளா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் வரவங்க உண்டு, பிறக்கும் போதே அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகள் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிறப்பு ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறது உண்டு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஒரே குழந்தையா கூட இருக்கலாம், அவங்க வீட்லயே கூட இருக்கலாம், அவங்க ஃபேமிலியில பையனுக்கு இப்படி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு வீட்டை விட்டு அமைச்சிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சரி என்னோட பேரன் இப்ப வந்து நான் பேத்தி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்னும் பேத்தியா எடுத்துக்கிறேன், என்னோட குடும்பம் தானே, என் குடும்பம் தானே, என்னோட ரத்தம் தானே, அந்த குழந்தைக்கு மத்த குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இவனுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி காசு கொடுப்பாங்க, முன் வருவாங்க. அந்த பூர்வீக சொத்து வரும். இதேதான் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்களோட முயற்சி அப்படின்றது பலிதமாகும். கண்டிப்பா மேம். இப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல எந்த கடவுளை வழிபடலாம், அது கூடவே சேர்த்து என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவாவே விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் தாமா ராசி அதிபன். நீ விருச்சிகத்துல பிறந்துட்டியா முருகனை கெட்டியமா புடிச்சுக்கும், முருகன் காலை விடவே விடாது, வாழ்க்கையில முன்னேறிடுவேன், இதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. நீ பாட்டு முருகன் காலை கெட்டியமா புடிச்சுக்கோ. விருச்சிகம் எப்ப பாரு ஏதாவது ஒண்ணுத்துல ஏமாறும். சின்ன வயசுல இருந்து நண்பர்களால ஏமாறும், லவ்னால உண்மையா லவ் பண்ணும், லவ்வர்னால ஏமாறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை துணையினால ஏமாறும், பிசினஸ் பார்ட்னர்ஸ் வச்சாங்கன்னா பிசினஸ் பார்ட்னரால ஏமாறும். இப்படி சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றப்படக்கூடிய ராசி விருச்சிகம். ஆனா அவங்க ஏமாறுறது நல்லது. எந்த அளவுக்கு ஏமாறுறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஆளாவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்பு வில்லு கணக்கு தான், புரியுதுங்களா? வில்லு அம்பை எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வந்து டெஸ்டினி ஏற்றமா மாறும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்ப இவங்க வந்து என்ன பண்ணணும், எப்பயுமே முருகனை வழிபாடு பண்றாங்க அப்படின் போது ஏமாறவே மாட்டாங்கம்மா. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வராது. முருக வழிபாடு ரொம்ப சால சிறந்த வழிபாடா இருக்கும் விருச்சிகத்துக்கு. கண்டிப்பா மேம். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் சனிப்பெயர்ச்சி மட்டும் இல்லாம பொதுவாவே முருகர் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். நன்றி.